வணக்கம். இது பரிதி ஊடகத்தின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மனித அவலத்தின் உச்சம், செம்மணியில் மற்றொரு பச்சிளம் சிசுவின் எலும்புக்கூடு. அச்சத்தின் மத்தியில் சர்வதேச முக்கியஸ்தர்கள், இளஞ்செழியன் மத்தியில் இருந்த சோமரத்ன ராஜபக்ச. இலங்கையில் கடும் வெப்பம், மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. தேசபந்துவின் பதவி நீக்கம், அனுரவின் முடிவு. செம்மணியில் 500க்கும் மேற்பட்ட இராணுவத்தினரை வெளியேற்றி அதிரடி உத்தரவு பிறப்பித்த இளஞ்செழியன். 16 வயது சிறுவனுக்கு ஜாலில் நடந்த கொடூரம், வீட்டிற்குள் புகுந்து அடாவடி. நடுவீதியில் நிர்வாணமாக சைக்கிளில் சென்ற இளைஞனுக்கு அதிர்ச்சி கொடுத்த போலீசார். டொனால்ட் ட்ரம்பை கட்சியின் தலைவராக ஏற்றுக்கொண்டு செயற்படும் அனுரவின் ஜேவிபி கட்சி. அமெரிக்கா அண்மையில் விதித்த 20% வரி மோசமான பாதிப்பை எதிர்கொண்டுள்ள இலங்கையின் முக்கிய ஏற்றுமதி பிரிவுகள். இனி தொடர்பான விரிவான செய்திகள். செம்மணி மனித புதைகுழியில் இருந்து சிசு ஒன்றின் எலும்புக்கூட்டு தொகுதி அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்ற நீதவான் ஏ ஆனந்தராசா முன்னிலையில் இந்த எலும்புக்கூட்டு தொகுதியானது மீட்கப்பட்டுள்ளது. செம்மணி மனித எலும்புக்கூட்டு பகுதியில் அகழ்வு பணிகள் இதுவரை கட்டம் கட்டமாக 41 நாட்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ள நிலையில் சிறுவர்கள், சிசுக்கள் உள்ளிட்ட 133 எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன. அந்த வகையில் இதுவரை 147 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் மேலும் கடந்த 16 நாட்களாக முன்னெடுக்கப்பட்ட 2ஆம் கட்டத்தின் 2ஆம் பகுதி அகழ்வு பணிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு எதிர்வரும் 21ஆம் தேதியளவில் மீள ஆரம்பிக்கப்பட உள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. இராணுவ அதிகாரி சோமரத்ன ராஜபக்சவினுடைய மனைவியின் கடிதத்தின் பின்னர் அன்றைய காலத்தில் அவர் தொடர்பில் இடம்பெற்ற விடயங்கள் தான் தற்போது பேசுபொருளாகி வந்துள்ளன. செம்மணி மனித புதைகுழி தோண்டப்படும் காலத்தில் சோமரத்ன ராஜபக்சவிற்கு உயிர் அச்சுறுத்தல் இருப்பதாக தொடர்ச்சியாக செய்திகளும் வெளியிடப்பட்டுள்ளன. செம்மணி மனித புதைகுழி அடையாளம் காணப்படுவதாக அழைத்து செல்லப்படுவதற்கு முன்னர் சோமரத்ன ராஜபக்ச ஒரு நிபந்தனையை நீதிமன்றத்தில் கவனத்திற்கு கொண்டு சென்றுள்ளார். மேலும் புதைகுழி அகழ்வு இடம்பெறுகின்ற போது நீதிபதி இளஞ்செழியன் மற்றும் சர்வதேச நிபுணர்கள் மத்தியில் தான் இடங்களை அடையாளம் காட்ட வேண்டும் எனவும், தனக்கு அங்கும் பாதுகாப்பு இல்லை எனவும், அதனை நீதிமன்றம் கரிசனையோடு எடுத்துக்கொள்ள வேண்டும் எனவும் சோமரத்ன ராஜபக்ஷ நீதிமன்றத்திடம் கோரிக்கை ஒன்றையும் முன்வைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா, மொனராகலை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களுக்கு வானிலை ஆய்வு மையம் வெப்பம் மிக்க வானிலை எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளன. வடமத்திய கிழக்கு மாகாணங்களின் சில இடங்களிலும் வெப்ப குறியீடு மனித உடலால் உணரப்படும் வெப்பநிலை எச்சரிக்கை நிலைக்கு அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது எனவும் கூறப்பட்டுள்ளது. அதிக வெப்பநிலையின் கீழ் நீண்ட நேரம் வெளிப்புறத்தில் வேலைகளில் ஈடுபட்டால் சோர்வு ஏற்பட வாய்ப்பு உள்ளதாகவும், அதே நேரத்தில் வெப்ப வெடிப்புகளுக்கு வழிவகுக்கும் எனவும், முடிந்தவரை அடிக்கடி நிழலை நாடுமாறும், கடுமையான வெளிப்புற செயற்பாடுகளை கட்டுப்படுத்துமாறும் மக்களுக்கு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. தேசபந்து தென்னக்கோனை பொலிஸ் மா அதிபர் பதவியில் இருந்து நீக்கும் கடிதத்திற்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஒப்புதல் அளித்துள்ளார். தேசபந்து தென்னக்கோனை பதவி நீக்கம் செய்வது தொடர்பாக நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின்படி சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன இந்த கடிதத்தை சமர்ப்பித்துள்ளார். அதற்கமைய தேசபந்து தென்னக்கோனை பதவியிலிருந்து நீக்குவதற்கு ஜனாதிபதி ஒப்புதல் அளித்துள்ளதாகவும், அரசமைப்பு சபை பொலிஸ் மா அதிபர் பதவிக்கு ஜனாதிபதி ஒருவரை பரிந்துரைத்ததை தொடர்ந்து பெரும்பான்மை ஒப்புதலின் அடிப்படையில் புதிய பொலிஸ் மா அதிபர் நியமிக்கப்படுவார் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைகுழி விவகாரம் நாளுக்கு நாள் வலுப்பெறுகின்ற நிலையில் அண்மையில் கிருஷாந்தி கொலை வழக்கின் குற்றவாளியான இராணுவ அதிகாரி சோமரத்ன ராஜபக்சவின் மனைவியினுடைய கடிதம் பல விடயங்கள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன. குறிப்பாக அந்த காலப்பகுதியில் செம்மணி மனித புதைகுழி அடையாளம் காட்டுவதாக அழைத்து செல்லப்படுவதற்கு முன்னர் சோமரத்ன ராஜபக்ச ஒரு கோரிக்கையை முன்வைத்ததாக கூறப்பட்டுள்ளது. அதாவது செம்மணியில் அதிகளவான இராணுவத்தினர் உள்ளார்கள், எனவே அவர்கள் முன்னிலையில் பிரசன்ன
வண்ணமாகி அடையாளம் காட்ட முடியாது என கோரிக்கையை முன்வைத்த நிலையில் நீதிபதி இளம்செழியன் அங்கிருந்து 500க்கும் மேற்பட்ட இராணுவ வீரர்களை வெளியேற்றி அதற்கு நிகரான காவல்துறை அதிகாரிகளையும் பணியில் அமர்த்தியுள்ளார். மேலும் அகழ்வின் போது வெளிப்படுத்தப்பட்ட விடயங்கள் நீதிபதி இளஞ்செழியன் மற்றும் சர்வதேச நிபுணர்கள் மத்தியில் காட்டப்பட்டதாக நீதிமன்ற கோப்புகள் தெரிவிக்கின்றன. யாழ்ப்பாணம் பருத்தித்துறை சாரையடி பகுதியில் உள்ள வீடு ஒன்றுக்குள் புகுந்த இனம் தெரியாத கும்பலால் அங்கிருந்தவர்கள் மீது கடும் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்போது 16 வயது சிறுவன் ஒருவன் கடுமையாக தாக்குதலுக்கு உட்பட்டுள்ளதாகவும் பரணி பகுதியை சேர்ந்தவர்களே குறித்த கும்பலுடன் வந்து வீட்டில் உள்ளவர்களை தாக்கியதாகவும் அது தொடர்பாக காவல்துறையினரிடம் முறைப்பாடிட்ட போது குறித்த கும்பலை கூட்டி வந்தவர்களை கைது செய்த பின்னர் விடுவிக்கப்பட்டதாகவும் பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்துள்ளார்கள். எனினும் சிறுவர் மீது தாக்குதல் மேற்கொண்டவர்கள் இதுவரை கைது செய்யப்படவில்லை எனவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. கொழும்பு நீர்கொழும்பு பிரதான வீதியில் கந்தானை நகர மையத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் பார்த்து கொண்டிருந்த போது நிர்வாணமாக சைக்கிளில் சென்ற ஒருவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக கந்தானை காவல்துறையினர் தெரிவித்துள்ளார்கள். அதே நேரத்தில் சந்தேக நபரின் சட்டை மற்றும் கால்சட்டை அவர் ஓட்டி வந்த மிதிவண்டியின் கைப்பிடியில் கட்டப்பட்டிருந்ததாகவும் காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளார்கள். மக்களிடமிருந்து கிடைத்த தகவலின் அடிப்படையில் சம்பவத்துடன் தொடர்புடைய 35 வயதுடைய நபரே கந்தானை பகுதியில் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் வாகனம் ஒன்றினுடைய டேஷ்போர்ட் கேமராவில் பதிவாகியிருக்கின்றது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கந்தானை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. ஜேவிபி தங்களுடைய தலைவரான ஹேரன விஜயவீரவின் கொள்கையை மாற்றி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தங்களுடைய தலைவராக ஏற்றுக்கொண்டு அவருடைய கொள்கையை முழுமையாக பின்பற்றுவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் எம்பி கபீர் ஹசீம் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற இலங்கை மின்சார சபையின் திருத்தச் சட்டமூலம் மீதான விவாதத்தில் உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். டொனால்ட் ட்ரம்பின் வழியிலேயே இலங்கை மின்சார சபையினுடைய சட்டமூலமான தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த சட்டமூலம் ஊழல் மோசடிக்கு வழிவகுக்கும் என்பதனால் இந்த சட்டமூலத்தை ஏற்க முடியாது எனவும் கூறியுள்ளார். மேலும் அரசாங்கம் தற்போது சமர்ப்பித்துள்ள இலங்கை மின்சார சபையின் சட்ட திருத்த மூலத்தில் இலங்கை மின்சார சபையின் தனி உரிமை முழுமையாக தனியார் நிறுவனங்களுக்கு வழங்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாகவும் அத்துடன் தீர்மானம் எடுக்கும் உரிமை தெரிவு செய்யப்பட்ட அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் இது ஊழல் மோசடிக்கு வழிவகுக்கும் எனவும் அவர் கூறியுள்ளார். இலங்கை பொருட்கள் மீது அமெரிக்கா அண்மையில் விதித்த 20 வீத வரி காரணமாக ஏற்பட்ட விளைவுகள் தொடர்பான முக்கிய கலந்துரையாடல் ஒன்று இலங்கை ஏற்றுமதி அபிவிருத்தி சபையின் ஏற்பாட்டில் நடைபெற்றது. இந்த கலந்துரையாடலில் வரி உயர்வின் நேரடி தாக்கம், இலங்கையின் முக்கியமான ஏற்றுமதி பொருட்கள் மீது ஏற்படும் நட்டம் மற்றும் உயரும் உற்பத்தி செலவுகள் குறித்து விரிவான மதிப்பீடுகள் செய்யப்பட்டன. குறிப்பாக ஆடைத்துறை, தேயிலை, ஏனைய விவசாயம் மற்றும் கடல் உணவுப் பொருட்கள் உள்ளிட்ட அமெரிக்காவிற்கான முக்கிய ஏற்றுமதி பிரிவுகள் இந்த வரியால் மோசமான பாதிப்பை எதிர்கொண்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அமெரிக்க சந்தையில் போட்டியிடும் இலங்கை நிறுவனங்களுக்கு கிடைக்கும் வர்த்தக நன்மைகள் குறையக்கூடும் என்பதனால் நிலைமையை சமாளிக்க புதிய சந்தை தேடல்கள், வர்த்தக உடன்பாடுகள், மீளாய்வு மற்றும் உற்பத்தி திறனை மேம்படுத்தல் போன்ற தீர்மானங்கள் பற்றியும் கலந்துரையாடப்பட்டுள்ளது. இதன்போது ஏற்றுமதி அபிவிருத்தி சபை தலைவர் மங்கள விஜயசிங்க இந்த வரி சவாலை எதிர்கொள்ள ஏற்றுமதி துறையின் ஒருமித்த அணுகுமுறையும் அரசு மற்றும் தனியார் துறைகளின் ஒருங்கிணைந்த செயற்பாடுகளும் அவசியம் என வலியுறுத்தியுள்ளார்.